ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மயில் கோலம் டைல்ஸில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது புதுசாக கோலம் போடுறவங்க கூட இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக போடலாம். இது ரொம்ப கலர்ஃபுல், பிரைட்டாக, சூப்பராக இந்த கோலம் வரும். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இப்போ புதுசாக கோலம் போடுறவங்க தரையில் பென்சிலால் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் அது மேலே எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பென்சிலால் வரைஞ்சிட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போட்டுட்டு, பென்சிலால் வரையலைன்னா கூட இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டால், ஏன்னா டைல்ஸில் கோலப்பொடி ஸ்மூத்தாக வராது. நம்ம விரலை வச்சு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி விடணும். கர்வ்ஸு மெயினாக இந்த மாதிரி வளைவுகள்லாம் நம்ம தான் கையால் பண்ணணும். ஸோ இந்த இதை நீங்கள் முதல்ல கொஞ்சம் ஒரு தரையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்படினாலும் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி வளைஞ்சிருச்சு, தப்பாக வளைஞ்சிருச்சுன்னா கூட நீங்கள் உங்கள் ஃபிங்கரால் இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த லைன் மேலே வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம பீகாக்கோட தலையை ஃபஸ்ட்டு வரைவோம். மயிலோட தலை தான் கொஞ்சம் ட்ரிக்கி. ரஃப்பாக ஒரு கர்வ் போட்டுட்டு அதை இந்த மாதிரி ஒரு நம்பர் 6 மாதிரி 6 மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கையால் வளைச்சி விடுங்க. ஸோ பிகினர்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல பென்சிலால் வரைஞ்சிட்டு கூட அது மேலே நான் பண்ணி காமிச்சேன்ல, அதை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க நம்மளால் முடியும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 6 நம்பர் மாதிரி இதோட ஹெட்டை மட்டும் கொண்டு வந்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸி தான். இது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கி. ஸோ இதை முதல்ல நம்ம கரெக்டாக பண்ணிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பேரலல் லைன் நல்லா வளைஞ்சி அழகாக நம்ம போடணும் மயிலுக்கு கழுத்துக்கு. ஸோ பாடிக்கு ஒரு எஸ் ஷேப் மாதிரி அதே கோட்டை நம்ம இழுத்துடணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரஃப் லைன்ஸாக வந்திருக்கு. இதையும் நீங்கள் ஃபிங்கரால் நீங்கள் அந்த கோலப்பொடியை இப்படி தள்ளி விட்டு ஸ்மூத் பண்ணிக்கணும். ஈஸி தான். இப்படி நீங்கள் டைல்ஸோடு ஒட்டி தேய்ச்சிங்கன்னா அது அப்படியே ஸ்மூத் லைனாக வந்துடும். மீதி உள்ள கோலப்பொடியை நீங்கள் தள்ளி விட்டுருங்க. அந்த தம்ப்ஸ் வச்சு நீங்கள் எப்படி அதை புஷ் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கோலம் ஈஸியாக போட்டுடலாம். டைல்ஸில் என்னன்னாலும் வரையலாம். நம்ம பென்சிலால் வரைஞ்சிட்டு கூட அது மேலே இதை வரைஞ்சி நம்ம இந்த ஃபிங்கர் வச்சு ஸ்மூத் பண்ணி எந்த ஷேப்னாலும் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம பீகாக் பாடி வரையலான்னு பாருங்கள். அதே டெக்னிக் தான் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கு கூட மிச்சமுள்ள கோலப்பொடி அப்படி தள்ளிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஸ்பேஸ் உங்களுக்கு எவ்வளோ இட வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் வரைகிறதுக்காக இந்த மாதிரி கோலப்பொடியை கொஞ்சம் ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய இதாக குவிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு, இது ஒரு சிம்பிள் ஃப்ளவர் தான், எல்லாருமே டைல்ஸில் போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளவர் தான், ஈஸியான இதுதான் போட்டிருக்கேன். நல்ல கான்ட்ராஸ்ட் கலராக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும். ஸோ மயிலுக்கு இந்த சைடில் நம்ம இந்த மாதிரி கர்வ், ஒரு வளைவு மாதிரி ஒரு பூங்கொத்து நம்ம போட்டுக்கிடணும். உங்கள் இடம் எவ்வளோ வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு லீவ்ஸ் போடணும், எங்கெல்லாம் இலைகள் வந்தால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த நல்ல கரும்பச்சையை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பென்சிலால் இந்த லீஃப் எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க. ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி எல்லா லீஃபையும் நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ இல்லை நான் ஒரு பஞ்சாக வரைய போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு பிரான்ச் மாதிரி வரையணுன்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக இதோட பீக்ஸ் அழகாக வச்சுக்கலாம். ஏன்னா பீக்காக்கனால ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அன்னப்பறவை வரையும் போது நம்ம அதை கொஞ்சம் வளைச்சி விட்டு வரைவோம். பீகாக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வாய் போட்டுக்கணும். இனி இதை ஃபில் பண்ணிடலாம். ப்ளூ கலர்.
பீகாக் வந்து கரெக்டாக இந்த ப்ளூ யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். மற்றபடி ஃப்ளவர்ஸ் உங்கள் இஷ்டம்தான், கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மயிலோட இது ஸ்பெஷாலிட்டியே அதோட தோகை தான், ரைட்? ஸோ அதுக்கு வந்து இந்த கர்வ்ஸ் தான் நம்ம நிறைய போட போகிறோம். உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வளைவுகளை நீங்கள் போட்டுக்கலாம். பென்சிலாலையும் போட்டுட்டு அது மேலே நான் சொன்ன மாதிரி அதை ஷேப் பண்ணி விடலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பீகாக்கோட தோகைக்கு, மயில் தோகைக்கு, பட் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி போட்டுட்டு அப்புறம் அதை லைட்டாக அப்படி வளைச்சி விடுங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் நீங்கள் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். எவ்வளோ பெருசானாலும் நீங்கள் இதை வரையலாம். நான் வந்து இந்த டைல்ஸில் வர்ற அளவுக்கு மட்டும் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெருசுனாலும் வரையலாம். அப்புறம் நடுவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த அழகான கலர்ஸ்னாலும் யூஸ் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். எல்லோ, பர்பிள் இதெல்லாம் அழகாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு பிரான்ச்சில் எல்லாம் தனித்தனியாக இருக்குல்ல, ஒரு பிரான்ச்சில் இருக்கிற மாதிரி ப்ரௌன் கலர் வச்சு நான் லிங்க் பண்ணி விட்டுறேன். எல்லா பூ இலை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறேன். இப்போ எனக்கு எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இலை இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அங்கேயும் நம்ம இலை அப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மயிலோட தோகை வர்ற இடங்களில் கொஞ்சம் க்ரீன் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டைல்ஸில் வரும்போது இந்த வாசலில் ஒரு ஓரத்தில் தான் போட முடியும், அழியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கண்ணு பாருங்கள், ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, கை நடுங்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். தப்பாக வந்தால் கூட அது மேலே நீங்கள் டார்க் ப்ளூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு கண்ணு வரைஞ்சிருங்க. பாருங்கள், இதை நான் இப்படி தான் சும்மா தான் போட்டிருக்கேன். அதை அப்படி கையாலே கர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கண்ணை நான் எனக்கு கொஞ்சம் குட்டியாக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதில் டார்க் ப்ளூவை போட்டேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பயப்படாமல் அந்த ஒயிட் வரைங்க கண்ணெல்லாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸே அழகாக தான் இருக்கும். பட் நான் இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் போடுற மாதிரி கொஞ்சம் டிசைன் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் இப்போ பண்ணிட்டோம். இது ஒன்லி ஃபார் சம் இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல கோலத்தை பார்க்க, அதுக்கு தான் இந்த டிசைன். இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் பென்சிலால் இல்லைனா டூத் பிக்கால் பீகாக்கோட பாடியில் போடலாம். ஏன்னா இல்லைனா ப்ளெயினாக இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் சும்மா கொஞ்சம் கிளிட்டர்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பரான பீகாக் பிரைட் கலரில் அழகாக ஒரு பீகாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் வாசலில் ஒரு ஓரமாக அழகாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். டைல்ஸில் ஈஸியாக போட்டுடலாம், யாருனாலும் போடலாம். என்னோடய நெக்ஸ்ட்டு பூக்கோலத்தை பாருங்கள், அது ஈஸியாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ, பாய்.